செமன் மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. பிபி, சுகர் இருக்கவங்களுக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்னீஸ்ல இருந்து லிவர்ல இருந்து ஒவ்வொரு இடமும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அத கண்ட்ரோல்ல வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அதே போல நெறையா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இப்போ வாழ்க்கைய ஃபுல்லாவே நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மூலமா கூட குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுவுமே உண்மையா இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா வந்து யூசுவலா வந்து இப்போ நம்ம மீட் பண்ற பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல முன்னாடி காலத்துலலாம் வந்து எல்லாம் நெனைப்பாங்க, இப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஒரு ஜெனரல் அட்வைஸ் போல. ஜெனரலா டாக்டர் சொல்றது தானே அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ரீசர்ச் பண்ணப்பட்ட உண்மைகள் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் முதல்ல பாடியில இருக்க கார்ட்டிசால் அப்படின்ற ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது பெண்களுக்கு முட்டைகளோட எண்ணிக்கையில இருந்து முட்டைகளோட குவாலிட்டி வரைக்கும் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.